பிளந்து தென்னன் மடி கிடந்து மதுரை சங்கத்திலே தவழ்ந்து தரணியில் பவனி வரும் தமிழ்த்தாயின் திருவடியை தாழ்வணிந்து வணங்குகின்றேன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தைய மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எந்தம் உயிரே தமிழே உன்னை தாழ்வணிந்து வணங்குகின்றேன். திருச்சி தமிழ் சங்கம். தமிழ் தமிழ் தன்னை உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறை மணிகளை தரக்கூடியவர். அந்த வகையிலே திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கமானது சுமார் 70 ஆண்டுகளை கடந்து முடிந்த ஏற்றத்தோடும் எழிலோடும் சீரோடும் சிறப்போடும் இயங்கிக் கொண்டிருப்பதை நான் அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நான் இந்த பாதையிலே கடந்து சென்ற போது ஒவ்வொரு முறையும் இந்த தமிழ் சங்கத்தை கடந்து செல்லும் போதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் இவ்வளவு ஏற்றமிக்க இந்த தமிழ் சங்கத்தினுடைய அவையை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என்று பல முறை நான் ஏங்கி இருக்கிறேன். அந்த வாய்ப்பை இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நல்கிய தமிழ் சங்கத்தை, திருச்சி தமிழ் சங்கத்தை சார்ந்த அமைச்சர் ஐயா உதயகுமார் ஐயா அவர்களையும், துணை அமைச்சர்களாக இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் சையது சாஹிர் ஐயா அவர்களையும் கடந்த சில நாட்களாக பல முறை நான் தொந்தரவு செய்திருக்கிறேன். ஐயா அவர்களை அடிக்கடி கைபேசியின் மூலமாக பேராசிரியர் செயலாபதி ஐயா அவர்களையும், இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும், இங்கே எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் மனதார வணங்கி மகிழ்கின்றேன். நான் தமிழ் சங்கத்திலே பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று என்னுடைய அன்பு சகோதரர், இந்த தமிழ் சங்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர் சி.க. சிவகுமார் பேராசிரியர் ஐயா அண்ணன் அவர்களிடம் நான் கூறிய பொழுது ரொம்ப மகிழ்ச்சியோடு கூறினேன். அண்ணா, நீண்ட நாட்கள் எனக்கு நான் எதிர்பார்த்திருந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அண்ணா, தமிழ் சங்கத்திலே நான் பேச போகிறேன் சொன்ன உடனே அண்ணன் ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். அம்மா, தமிழ் சங்கம் என்பது நீங்கள் ஏற்கனவே பேசிய பல மேடைகளை போன்றது அல்ல. அங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழை விதைத்தும் உழுதும் வியர்த்தும் நிறை மணிகளாய் வீற்றிருக்கக்கூடியவர்கள். எனவே உன்னுடைய பேச்சிலே, உன்னுடைய அந்த சொற்களிலே ஒரு ஆழம் இருக்க வேண்டும், ஒரு சிறப்பு இருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது எனக்கு ஒரு சிறிதே அச்சம் பிறந்தது. நாம என்னுடைய அந்த அன்பு சகோதரர் கூறிய பொழுது எனக்கு ஒரு சிறிது அச்சம் பிறந்தது. ஒருவேளை திருப்பதியிலேயே லட்டு விற்க போகிறோமா அல்லது திருநெல்வேலியிலேயே அல்வா விற்கக்கூடிய கதையாகி விடக்கூடாதே என்று நான் எனக்குள் கூறிக்கொண்டேன். என்னுடைய சகோதரரிடம் நான் கூறினேன், அண்ணா, நான் திருப்பதிக்கு லட்டு விற்கவோ திருநெல்வேலிக்கு அல்வா விற்கவோ போகவில்லை. நான் அல்வாவையும் லட்டையும் எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்ள போகிறேன். எனவே என்னுடைய இந்த தமிழ் சான்றோர் பெருமக்களே, நான் கற்றுக்கொள்ளவே வந்திருக்கிறேன். உங்களை போன்ற இப்படிப்பட்ட ஒரு தமிழ் சான்றோர்களை பார்ப்பதிலே உள்ளபடியே மனதார மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேச்சிலே நிறை இருந்தால் மனம் மகிழுங்கள், குறை இருந்தால் பொருள் தருவீர்கள் என்ற ஒரு நான் வேண்டுகோளையும் இங்கே வைத்து என்னுடைய உரையை துவங்குகின்றேன். தன்னுடைய வீடு, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பம் என்றெல்லாம் பாராது நம்முடைய நாட்டிற்காகவும், நம்முடைய இந்த உலகம், இந்த நாடு, நம்முடைய நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இந்த வீரர் பெருமக்கள் பலரை நாம் கேட்டிருக்கின்றோம். நம்முடைய இந்திய வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் இரு பெரும் இதிகாசங்களை போல போற்றக்கூடியவர்களாக
இது அனைத்துமே நாம் எல்லோருமே அறிந்ததுதான். ஒருவர் வாழ்கனி எம்மான் வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு போனது இந்த பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகான் என்று உலகமே போற்றிய அந்த அமைதி வழியிலே சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று போராடிய அந்த மகாத்மா காந்தியடிகளைத்தான் உலகமே இன்றைக்கும் விடுதலை என்ற உடனேயே நம் நினைவுக்கு வரக்கூடியவர் மகாத்மா காந்தியடிகள் தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த மகாத்மாவினுடைய காந்தியடிகளுக்கு நிகராக ஒரு வங்க நாட்டிலே தோன்றிய வங்கத்து சிங்கம், சுடர்விட்டெழுந்த சூரியன், தன்னுடைய நாட்டினுடைய அடிமையை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு விழித்தெழுந்த அந்த சூரியன் அவர்கள் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த மாமன்றத்திலே நான் அவரை பற்றி பேசுவதிலே முதலாக இந்த மன்றத்திற்கு நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுவும் அப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் தலைவரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதை பற்றி உள்ளபடியே நான் இது மிகப்பெரிய எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நான் எண்ணிக்கொள்கின்றேன். ஏனென்றால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அன்பு மிக்கவர். தன்னுடைய சிறு வயதிலிருந்தே, பள்ளி படிப்பிலிருந்தே, ஒரு சிலர் கருவிலே திருவோடு பிறப்பார்கள். பிறந்தே சிறந்தவர் அவர். சிறந்து பிறந்த பலர்களும் கூட சிறந்தே பிறந்தவராக நம்முடைய நேதாஜி அவர்கள் விளங்கினார்கள். சிறு வயதிலே முதலே பயம் என்றால் என்ன என்பதை பற்றியே அறியாதவராக வளர்ந்தார். நான் நிறைய நேரங்களில் நினைப்பதுண்டு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சூழலையும் நேதாஜியை பற்றி நான் படிக்க போதிருந்த அந்த ஒரு வியப்பையும் நான் கண்டு நினைத்ததுண்டு. நம்முடைய தொலைக்காட்சிகளிலே இன்றைக்கு பல இசை சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொண்டிருப்பார்கள். அந்த இசை சார்ந்த நிகழ்ச்சிகளிலே அந்த சிறு குழந்தைகள் எல்லாம் பங்கேற்கும் போது எனக்கு ஒரு வியப்பு தோன்றும். இவர்கள் எல்லாம் என்ன பாடல் இசைக்கிறார்களா அல்லது வாயிசைக்கிறார்கள், பின்னால் இருந்து ஏதாவது ஒளிநாடாவை ஒளிரச் செய்கிறார்களா என்ற சந்தேகம் எல்லாம் எனக்கு எழுந்ததுண்டு. அப்படி கருவிலேயே திருவுடன் பிறந்தவர் தான் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவருக்கு பெரியதாக நண்பர்கள் யாரும் இருந்ததில்லை சிறு வயதிலேயே. ஆனால் பல சிறந்த புத்தகங்களை அவர் நண்பராக்கி கொண்டார். அவருக்கு சிறு வயதிலேயே விளையாட்டில் ஆர்வம் இல்லை. ஆனால் விவேகானந்தரையும் மகாவீரரையும் தன்னுடைய குருவாக, தன்னுடைய புத்தகமாக கற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு சிறப்பினை அடைந்தார். அவர் எல்லா வகுப்புகளிலேயுமே அவர்தான் முதல் மாணவர். எந்த வகுப்புக்கு சென்றாலும் சரி அவர்தான் முதல் மாணவராக திகழ்ந்தார். கல்லூரி காலங்களிலே கல்லூரி படிக்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய கல்லூரி மாணவர்களையும் பள்ளி மாணவர்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இனிய விழாவிற்கு இப்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய பேச்சிற்கு உற்சாகமாக வாழ்த்து கூறி அனுப்பிய என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள், வாலாடி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது வந்தார்கள். அம்மா அவர்களை மனதாக வரவேற்று வருகின்றேன். அப்ப என்னுடைய வகுப்பிலே சில மாணவர்களை நான் பார்ப்பதுண்டு. வேண்டுமென்றே குறும்பு செய்வார்கள். வேண்டுமென்றே குறும்பு செய்யக்கூடிய மாணவர்களை நான் கோபமாக எழுந்து வெளியே போ என்று சொன்ன உடனேயே அதற்காகவே காத்திருந்த மாதிரி வெளியே போயிடுவாங்க. போய் எதிரே இருக்கக்கூடிய டீ கடையில் நின்று கொண்டு, தேநீர் கடையில் நின்று கொண்டு தேநீர் அருந்தி கொண்டு இங்கே உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களையும் பாட வெளியே என்று அழைக்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். நான் என்னுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனை அவ்வாறுதான் சொன்னேன். என்னை வகுப்பு நடத்த விடாமல் தடுத்துக் கொண்டிருந்த மாணவனை வெளியே போ என்று சொன்ன உடனே வெளியே போயிட்டான். அதே மாதிரி தேநீர் கடையிலிருந்து இன்னொரு மாணவனை அழைத்தான். நான் உடனே அவனை கூப்பிட்டு கண்டித்து, உன்னுடைய தொலைபேசி எண்ணை கொடு, நான் உன் தந்தையிடம் பேச வேண்டும் என்று கேட்டேன். உடனே வேகமா, எந்த அச்சமும் இல்லை, வேகமா அந்த தொலைபேசி எண்களை சொன்னான். நான் அந்த தொலைபேசியிலே அழைக்கிறேன். எதிர்முனையிலே ஒரு குரல், என்னடா மாப்பிள்ள வெளியே வந்துட்டியா, ஏ சீக்கிரம் வாடா, மேட்னி ஷோ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு குரல். ஏன் தெரியுங்களா? அந்த எண் யாருடைய என்னன்னா
ஒரு முறை கல்லூரியை விட்டு வெளியேற்றப்பட்டார். எதற்காக தெரியுங்களா? எவ்வளவு பெரிய கொடிய நோயான காலரா நோய் அங்கே வந்து மக்கள் எல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தன்னுடைய சக மாணவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அரசு செய்யாத அத்துணை நலத்திட்ட உதவிகளையும் இவர் தானே முன்வந்து செய்து கொண்டிருந்தார். மாணவர்களுடைய நலனுக்காக பல முறை இவர் தன்னுடைய தானே முன்னின்று அறப்போராட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறார். அப்பொழுதெல்லாம் வெளியேற்றப்படாத நேதாஜி ஒரு முறை கல்லூரியை விட்டு வெளியேற்றப்படுகிறார். எதற்கு தெரியுங்களா? மிஸ்டர் ஓட்டன் அப்படிங்கிற தன்னுடைய பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர். அந்த பேராசிரியருக்கு ஏன்னா அவர் பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து வந்தவர். அவருக்கு எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவை குறை சொல்லுவது, இந்தியர்களை ஏளனமாக பேசுவது, இதையே அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். எத்தனையோ முறை நேதாஜி அன்போடு சொல்லி பார்த்தார், கேட்கவே இல்லை. ஒரு முறை அவருடைய அறைக்கே சென்று அவருக்கு தர்ம அடி கொடுத்துட்டார். அதனால அந்த கல்லூரி நிர்வாகம் அவரை அந்த கல்லூரியிலிருந்து நீக்கிவிட்டது. உடனே மற்றொரு கல்லூரிக்கு செல்கிறார். மற்றொரு கல்லூரிக்கு சென்று அங்கும் அவரே முதல் மாணவனாக விளங்கினார். அதன் பிறகு லண்டன் சென்று ஐசிஎஸ் படிக்கிறார். ஐசிஎஸ் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்ம ஆளுமைகளுக்கு தகுந்த மிகப்பெரிய மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு படிப்பு. அந்த படிப்பை படித்த அந்த நேதாஜி மாநிலத்திலேயே மிகச்சிறந்த இடத்தை பெற்று அவர் அந்த அரசு பணியை பெறுவதற்காக வெளியே வருகிறார். அவருடைய தந்தையினுடைய கனவு என்ன தெரியுங்களா? அரசு பணியை தன்னுடைய மகன், எல்லாருமே இன்னைக்கு விரும்பக்கூடியது அதுதான், என்னுடைய மகன் நல்ல நிலைமையில இருக்கணும். அவருடைய தந்தையும் அதைத்தான் விரும்பினார். ஆனால் அவர் அத்துணை சிறந்த ஒரு தேர்ச்சி பெற்றும் கூட என்னால் அந்த பணிக்கு செல்ல முடியாது என்று தன் தந்தையிடம் கூறினார். எதற்காக தெரியுமா? நான் லண்டனிலே படிக்கும் பொழுது எத்தனையோ வித்தியாசங்களை, எத்தனையோ வேறுபாடுகளை நான் பார்த்தேன். ஆங்கிலேயர்களுக்கு, பிரிட்டிஷார்களுக்கு என்றால் ஒரு ஊதியம், இந்தியர்களுக்கு என்றால் ஒரு ஊதியம். இந்த முரண்பாட்டை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த பிரிட்டிஷார்களிடம் என்னால் அடிமையாக வேலை செய்ய முடியாது என்பதற்காக அந்த வேலையையே தூக்கி எறிந்தவர். அடிமை என்பது மிகவும் கொடூரமானதுதான். அதாவது வன்முறை என்பது மிகவும் கொடூரமானது. ஆனால் அதை விடவும் கொடூரமானது எது அப்படின்னா அடிமையாக ஒருவரிடம் இருக்கக்கூடியது என்ற அந்த புரட்சி எண்ணத்தோடு அவர் இருந்தார். ஒரு சிறிய குழந்தை கூட அழுகை என்ற அந்த புரட்சியை செய்துதான் ஒரு பாலை குடிக்கிறது. அப்ப அந்த புரட்சின்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்கக்கூடியது. ஒரு விடியலை காண வேண்டும் என்றால் அந்த இருட்டை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். ஒரு ரோஜாவினுடைய அந்த மனத்தை நாம் நுகர வேண்டும் என்றால் அதில் இருக்கக்கூடிய முட்களினுடைய வழியை நாம் தாங்கித்தான் ஆக வேண்டும். எனவே விடுதலை என்பது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை நாம் தாங்கிக் கொண்டே ஆக வேண்டும். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம், சும்மா கிடைப்பதில்லை சுதந்திரம் என்று சொல்வதை போல எல்லாவற்றையும் தாங்கினால்தான் எவன் ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்ள தன்னுடைய வழிகளை தாங்கிக் கொண்டு போராட முடிகிறானோ அவனால் மட்டுமே பல்வேறு வெற்றிகளை அடைய முடியும் என்றெல்லாம் விளக்கம் செய்தார். நம்முடைய இந்திய நாட்டினுடைய அந்த இளைஞர்களை பார்த்து ஏன் இந்திய இளைஞனே உன் நிலை என் உள்ளத்தை முறுக்குகிறது, சகல கதைகளிலும் உன் கதையே மிகவும் சோகமானது. ஏனென்றால் அன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக ஆங்கில ஆட்சியை நம்பிக்கொண்டிருந்தவர்கள். எனவே இளைஞர்களே வெளியே வாருங்கள். நீங்கள் உண்மையை உணர்ந்து வெளியே வராவிட்டால் வரலாற்று ஏடுகளில் உங்கள் வரலாற்றுக்கு இடமின்றி போகும் என்று அந்த இளைஞர்களை எல்லாம் தட்டி எழுப்பினார். மகாத்மா காந்தியடிகள் எவ்வளவு பெரிய தலைவர் நாம் மறுப்பதற்கே இல்லை. அத்துணை பெரிய தலைவரையும் கூட, அத்துணை பெரிய தலைவர்களுடைய கொள்கையிலும் கூட எனக்கு உடன்பாடு இல்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தவர். ஒருமுறை மகாத்மா காந்தியடிகளிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இரண்டாவது உலகப் போர் நிகழ்ந்த காலம் 1930கள் என்பது இந்திய விடுதலை போராட்டத்திலே மிகச்சிறந்த காலகட்டம். ஏனென்றால் எல்லா நாடுகளிலும் இரண்டாவது உலகப் போர் மூண்டு கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்திலே சுபாஷ் சந்திர போஸ் நம்முடைய
மகாத்மா காந்தியடிகளிடம் போய் கேட்கிறார். எல்லா நாடுகளும் 2ஆம் உலகப் போரிலே பங்கு கொள்ள இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் நம்முடைய விடுதலை போராட்டத்தை தொடங்குவோம் என்று. மகாத்மா காந்தியடிகள் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? நம்முடைய புறநானூற்று தாய்மார்கள் பெருதடக்கை வாழங்கே மணிமார்பெங்கே போர்முகத்தில் எவர் வரினும் புறப்படாத பரு வைர தோழங்கே எங்கே என்று அந்த முழங்கினாலே அந்த தாயை போல தன்னுடைய வீரம் என்பது யாரிடம் தனக்கு நிகராக இருக்கக்கூடியவனிடம் நம்முடைய வீரத்தை காண்பிக்க வேண்டும். நம்முடைய இதிகாசங்களாகிய ராமாயணத்தில் கூட ராமன் ராவணனோடு போரிடவில்லை, இன்று போய் நாளை வா என்று சொல்கிறான். ஏனென்றால் அன்றைக்கு நிராயுதபாணியாக இருக்கிறான் ராவணன். எனவேதான் அந்த மாதிரி அவர்கள் செயலற்று இருக்கும் போது அவர்களோடு போராடி வெற்றி காண்பது வெற்றி அல்ல. அவர்கள் வலிமையற்று இருக்கும் போது, இன்னைக்கு கூட நம்முடைய நாட்டில நான் சமீபத்துல பாஞ்சாலம் குறிச்சி சென்றிருந்தேன். அந்த வழியை செல்லும் பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த கயத்தாறு, வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட அந்த கயத்தாறு என்ற இடத்திற்கு நான் சென்றிருந்தேன். ஒரு சுற்றுலா செல்லும் போது எல்லா இடங்களையும் பார்ப்பதை போல சென்றிருந்தேன். அந்த இடத்திற்கு சென்ற பொழுது எனக்குள் ஒரு உணர்ச்சி பிறந்தது. எவ்வளவு பெரிய வீரன்! அப்போ அந்த இடத்திலே அங்க சில தாய்மார்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்போ ஒருத்தர் வந்து அந்த இடத்துல சிறியதாக அந்த இடத்துல இருந்து ஒரு மண்ணை எடுத்துட்டு போனார். ஒரு பேப்பர்ல எடுத்து மண்ணை எடுத்துட்டு போனார். ஏன் அப்படி போறாரு அப்படின்னு நான் அந்த தாய்மார்களிடம் கேட்ட பொழுது சொன்னார்கள், இன்றைக்கும் கூட இந்த மண்ணிலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த தூக்கிலிட்ட அந்த இடத்திலிருந்து மண்ணை எடுத்து அந்த மண்ணை சிறிது பாலிலே கலந்து அந்த குழந்தைகளுக்கு ஊட்டுவார்களாம். ஏனென்றால் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த எழுச்சி இன்றைக்கும் கூட அந்த மண்ணில் பிறந்த குழந்தைகளுக்கு வருவதாக உணர்கிறார்கள். அதை போலவேதான் இன்றைக்கும் நேதாஜி அவர்கள் பிறந்த அந்த வங்க மண்ணை வீரத்தின் விளைநிலமாக கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மகாத்மா காந்தியடிகள் கூறிய பொழுது இவர் அவ்வளவு பெரிய தலைவர். மகாத்மா காந்தியடிகள் என்றவுடனேயே அன்றைக்கு ஆங்கிலேயர்களே பிரமிப்பாக பார்த்த ஒரு நிலை, அந்த நிலையையும் கூட தூக்கி எறிந்துவிட்டு என்னால் உங்களுடைய கொள்கையோடு ஒத்து போக முடியாது என்று தனக்கென தன்னுடைய ஒரு தனி கொள்கையை விதைத்துக் கொண்டார். பல முறை சிறை சென்றிருக்கிறார். ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை அவர் சிறை சென்ற போதெல்லாம் அந்த ஒரு முறை ஆங்கில இளவரசர் ஒருவர் இந்தியாவுக்கு வருகிறார். அப்ப அந்த ஆங்கில இளவரசரை இந்தியாவுக்கு வரவிடாமல் தடுப்பதற்காக இவர் ஒரு அறப்போராட்டத்திலே ஈடுபடுகின்றார். அந்த அறப்போராட்டத்திலே ஈடுபட்டதற்காக அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு 6 மாத காலம் சிறை தண்டனை என்று அவருக்கு பிரிட்டிஷார் நிபந்தனை விதிக்கிறார்கள். அப்போ அவர் சிரித்து கொண்டே சொல்கிறார், 6 மாத காலமா? நான் என்ன கோடியையா திருடுறேன்? எனக்கு 6 மாதம் தான் சிறை தண்டனையா என்று கேட்டு தயங்காத சிறைக்கு சென்றார். அவர் சிறையில் வாழ்ந்த பொழுதெல்லாம் பல துன்பங்கள், பல இடையூறுகள், எல்லாவற்றையும் கடந்து எதற்காகவும் நான் அடிபணிய மாட்டேன் என்ற வீரத்தோடு போராடினார். நிறைய உண்ணாவிரத போராட்டங்களை எல்லாம் நடத்தினார். சாப்பிடவே இல்லை சிறையில. அந்த சிறை அதிகாரிகள் போய் அந்த பிரிட்டிஷாரிடம் போய் சொல்றாங்க, சாப்பிடாமலே உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார், அவருடைய உயிருக்கு ஏதாவது பங்கம் வந்தால் இந்த நாடே கிளர்ந்தடும் என்று சொன்ன பொழுது அந்த அதிகாரி சொல்கிறார், அவரை வீட்டு காவலில் வையுங்கள் என்று சொல்கிறார். உடனே எப்படியாவது அவரை உண்ண வைத்து அவருடைய வீட்டு காவலில் வையுங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் கையையும் காலையும் கட்டி போட்டு அவருடைய வாயிலே அந்த உணவை ஊட்டுகிறார்கள். அப்பொழுது கூட நான் உண்ண மாட்டேன் என்று தன்னுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார். அதன் பிறகு பல்வேறு நிபந்தனைகளோடு அவரை வீட்டு காவலில் வைக்கிறார்கள். அவர் வீட்டு காவலில் இருக்கும் பொழுது அப்பொழுதும் கிளர்ந்தார். நாம் இப்படியே இங்கே இருந்து விட்டால் அந்த சுதந்திரம் என்ற ஒரு நிலையை நாம் அடையாமல் போய்விடுவோமோ என்ற நிலையில் ஒரு சூட்சகமாக அந்த வீட்டு காவலில் இருந்து அங்க இருக்கக்கூடிய காவலர்களுடைய கண்களில் எல்லாம் மண்ணை தூவி விட்டு
அங்கிருந்து தப்பித்து செல்கிறார். 71 நாட்கள் இந்தியாவையே சுற்றி வருகிறார். உலக நாடுகளை எல்லாம் சுற்றி வருகிறார். ஹிட்லரை சந்திக்கிறார். ஹிட்லரை சந்திப்பது என்பது அந்த காலத்துல யாராலையும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஹிட்லரே இவரை அழைத்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு புரட்சிவாதியாக அவர் இருந்திருக்கிறார். அப்போ அந்த ஹிட்லரிடம் சில நிபந்தனைகளை வைக்கிறார். எங்களுடைய இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத் தருவது ஒன்று மட்டுமே நான் கொண்ட கொள்கை. அதிலிருந்து எந்த நிலையிலும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று பல நிலைகள்ல எப்படியெல்லாம் சூட்சகமாக பிறருக்கு தெரியாத வகையில தான் அந்த சுற்றி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்குகிறார். அதுல மிக என்னை கவர்ந்த ஒரு நிகழ்வு என்னவென்றால், அன்றைக்கு பெண்களை அழைத்து பேசுகிறார். கும்மியடி பெண்ணை கும்மியடி வரை குலுங்கிட கைகொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக விழுந்தார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை கான் என்று கும்மியடி என்று கும்மியடித்து கூவினானே புரட்சி கவி பாரதி. பெண்கள் எழுந்தால் பெண்கள் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்கும் என்று அந்த பெண்களை அழைத்து தான் உருவாக்கிய அந்த காங்கிரஸ் அமைப்பிலே பெண்களையும் அவர் இணைத்துக் கொண்டார். இப்படி பல்வேறு நிலைகள்ல எப்படியாவது நான் சுதந்திரம் அடைந்தே தீர வேண்டும் என்று நீர்மூழ்கி கப்பல் மூலமாக அந்த நீர்மூழ்கி கப்பலிலே செல்லும் போதெல்லாம் அவருக்கு நிகழ்ந்த அந்த அனுபவங்களை எல்லாம் படிக்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு மனிதர் இருக்க முடியுமா? இன்றைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சுதந்திரம் ஒன்று மட்டும்தான் என்னுடைய எழுச்சி, அந்த சுதந்திரம் அடைந்தால் மட்டுமே நான் ஓய்ந்தே தீர்வேன் என்ற அந்த விழிப்புணர்வோடு சுற்றினாரே, அதை விளம்பரமே என்னாலும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நான் அந்த பேருந்துல வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய விளம்பர பலகை இருந்தது. அந்த விளம்பர பலகையிலே திருமண வரவேற்பு விழா என்று போட்டிருந்தது. திருமண வரவேற்பு விழா என்றால் அந்த விளம்பர பலகையிலே யாருடைய படங்கள் இருக்கும் என்றால் அந்த மணமகளினுடைய படங்கள் இருக்கும். எங்காவது ஒரு ஓரத்திலே அந்த நண்பர்களுடைய படம் இருக்கும். நான் தேடி தேடி பார்க்கிறேன் திருமண வரவேற்பு விழா, ஆனால் அந்த மணமகளினுடைய அந்த படத்தையே காணவில்லையே என்று தேடி பார்க்கிறேன். ஒரு ஓரமாக இருக்கிறது, முழுவதுமாக அந்த மணமகளினுடைய நண்பர்கள் கூட்டம். எப்படி இன்னைக்கு விளம்பரத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். ஒரு சிறிய ஒரு கதை படித்தேன் நான். ஒரு மிகப்பெரிய முதலாளி, ஒரு தொழிலாளி, 2 பேரும் ஒரு மகிழ்வுந்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த முதலாளியும் தொழிலாளியும் அந்த இடத்திலே இறந்து விடுகிறார்கள். மேலுலகம் செல்கிறார்கள். யாருக்கு சொர்க்கம், யாருக்கு நரகம்? அந்த அங்கே ஆய்வு செய்தவர்கள் கொஞ்ச நாள் போகட்டும், நாங்க முடிவு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த தொழிலாளிக்கு, அவரோட அந்த முதலாளியிடம் வேலை பார்த்தார் இல்லைங்களா, அந்த தொழிலாளிக்கு தான் சொர்க்கம் அப்படின்னு சொன்னார். இந்த முதலாளிக்கு ஒரே கோபம். எப்படி என்னிடம் வேலை செய்தவன், அவன் என்னிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டு வேலை செய்த அந்த தொழிலாளிக்கு சொர்க்கம், எனக்கு நரகமா? எதனால் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டார். அப்ப அங்க இருக்கவங்க சொன்னாங்க, ஐயா, ஒரு முறை ஒரு குதிரை மிக தாகத்தோடு வந்து கொண்டிருந்தது. அதுக்கு அளவுக்கு அதிகமான தாகம். அதனால எங்கேயுமே அதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஒரு நீர்நிலைக்கு அருகில் வந்த உடனேயே அது மயங்கி விழுந்து விட்டது. அந்த தண்ணீர் தாகத்தால் மயங்கி விழுந்து விட்டது. உடனே இந்த தொழிலாளி தன்னுடைய கைகளிலேயே நீரை அள்ளிக்கொண்டு வந்து அந்த குதிரைக்கு ஊட்டி அந்த குதிரையை உயிர்த்தெழச் செய்தான். அதனால்தான் அவனுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் சிரித்துக் கொண்டே கேட்டார், அந்த குளத்தை வெட்டியதே நான் தான், அப்புறம் எப்படிப்பா அவனுக்கு நீங்க சொர்க்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, குளத்தை வெட்டியது நீங்கள் தான், ஆனால் அந்த குளத்திற்கு முன்னே 6 கரும்பலகையிலே உங்களுடைய பெயரை மிகப்பெரிய எழுத்திலே
எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல் அவன் உதவி செய்தான் இல்லையா, அந்த உதவிக்காகத்தான் அவனுக்கு இன்றைக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கிறது என்று அந்த அந்த தேவலோகத்திலே சொன்னார்களா. அப்போ அந்த மாதிரி தனக்கென எந்தவித ஒரு விளம்பரத்தையுமே தேடிக்கொள்ளாமல் நாட்டினுடைய விடுதலை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போராடியவர் நம்முடைய நேதாஜி அவர்கள். அவர் நம்முடைய அந்த இளைஞர்களை பார்த்து எனக்கு அவருடைய அந்த கவிதை வரிகளை, அவருடைய அந்த சொற்களை படிக்கும் போதெல்லாம் தாராபாரதியினுடைய வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. மூளையில் கிடக்கும் வாலிபனே, மூளையில் கிடக்கும் மாநிலனே, தினம் முதுகிலா வேலையை தேடுகிறாய், பாலைவனம்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவை எதற்கு பாடுகிறாய், பெருங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையில் முழங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும், கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல், உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்று முழங்கிச் சொல், தோள்கள் உலக தொழிற்சாலை, நீ தொடுவிடமெல்லாம் மலர்ச்சோலை, தொழில்கள் ஏதும் உனக்கில்லை, நீ தொடுவானம் தான் உன் எல்லை என்று உன் கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்தும் ஓடி வரும், உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும், மண்புடு வல்ல மாநிலனே, உன் மாவழி காட்டு வாழிடமே, விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே என்று அந்த தாராபாரதியினுடைய வரிகளுக்கேற்ப ஒவ்வொரு இளைஞர்களையும் கிளந்தரச் செய்தார். ஒவ்வொரு இளைஞர்களையும் கிளந்தரச் செய்தார். ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அவர்கள் எல்லாம் எதற்காக நம்முடைய இந்தியாவை அடிமைத்தனமாக வைத்திருக்கிறார்கள் என்று. ஆங்கில படையிலே, பிரிட்டிஷார் படையிலே மிகப்பெரிய அவர்கள் படைகளை திரட்டி வேண்டுமானால் வைத்திருக்கலாம். ஆனால் அந்த படைகளிலே வீரர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் பார்த்தோமானால் ஒரு 100%, ஒரு 30% மட்டும்தான் அவர்களுடைய அந்த பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர்களும் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்களும் வீரர்களாக இருந்தார்கள். மீதம் இருக்கக்கூடிய 70% பேர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள், இந்திய வீரர்களாக இருந்தவர்கள். எனவே இந்தியர் அந்த அளவுக்கு இந்தியனுக்கு வீரம் இருக்கிறது என்றால், அந்த அளவிற்கு விவேகம் இருக்கிறது என்றால், ஏன் நாம் அந்த இந்தியர்களை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்க கூடாது என்பதற்காக அவர் போராடினார். இப்படிப்பட்ட ஒரு தியாகி, இப்படிப்பட்ட ஒரு போராளி, அவருடைய இறப்பு என்பது நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல, உங்களுடைய பிறப்பு என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது சரித்திரம் போற்றும் சாதனையாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரே, அதை போல நம்முடைய நேதாஜி அவர்களுடைய இறப்பு என்பதும் சரித்திரம் போற்றும் சாதனையாகவே இன்றைக்கு வரையில் இருந்து கொண்டிருக்கக்கூடியது. ஏனென்றால் அவருடைய இறப்பு என்பது மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது. இன்றைக்கும் கூட வங்காளத்திலே அந்த மக்கள் அவர் நம்ம போய் இறந்து விட்டார்னு சொன்னா அவர்கள் நம்ப மாட்டார்கள். இன்றைக்கும் கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடும் பொழுது பல முறை அவர் தலைமறைவாக இருந்த போதெல்லாம் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி தான் வரும். ஆனால் ஒவ்வொரு முறையும் கிளர்ந்தெழுவார், அடுத்த முறை வந்து விடுவார், நான் வந்து விட்டேன் என்ற அடுத்த முறையும் மீண்டும் 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 எழுந்து வந்து தன்னுடைய அந்த புரட்சியை மேற்கொண்ட காரணத்தினால் இன்றைக்கும் கூட அந்த வங்கத்து மக்கள் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதையே நம்பிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய, ஒரு மிகச் சிறந்த இந்தியாவினுடைய அந்த வரலாற்றையே புரட்டி போட்ட மாபெரும் தலைவர் நம்முடைய நேதாஜி அவர்கள். அந்த நேதாஜி அவர்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் பல்வேறு நிலைகளில் அவருடைய புரட்சிக்கு கை கொடுத்தவராக இருந்தார். பல்வேறு நிலைகளில் அவருக்கு அந்த புரட்சிக்காக உதவி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய அழைப்பை ஏற்று தமிழகத்திற்கு வந்த பொழுது நம்முடைய நேதாஜி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுங்களா? இன்னொரு முறை நான் பிறக்க விரும்பினால், இன்னொரு முறை நான் பிறக்க விரும்பினால் தமிழகத்திலேயே நான் பிறக்க விரும்புகிறேன். ஏனென்றால் வீரம் விளைந்த பூமி தமிழகம், வீரத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்த நிலம் நம்முடைய தமிழகம். எனவே இன்னும் ஒரு முறை பிறந்தால் நான் தமிழகத்திலேயே நான் பிறக்க விரும்புகிறேன் என்ற அந்த ஒரு தன்னுடைய விருப்பத்தையும் சொல்லி சென்றார். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை இத்தனை நாள் நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அவரை பற்றி.
ஆனால் மேலும் மேலும் அவரை பற்றி படிக்கும் போதெல்லாம் அவரை பற்றிய ஒரு வியப்பும் அவரை பற்றி ஒரு ஆச்சரியமும் தான் நமக்கு மிஞ்சுகிறதே தவிர அவரை நாம் இது போன்ற சில 2 தினங்களுக்கு முன்பு அவருடைய நினைவு நாள் என்று சொல்லப்பட்ட அந்த நாள் வந்தது. நான் அப்பொழுதுதான் இந்த நிகழ்விற்காக நான் அவரை பற்றி நிறைய படித்துக் கொண்டிருந்தேன். எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் கூட அவ்வப்பொழுது கூப்பிட்டு எனக்கு அவரை பற்றிய அந்த கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக சொன்னாங்க. எப்பொழுதுமே ஒரு சங்கடங்களை நாம் சிந்தித்து சந்தித்தோமானால், எப்பொழுதுமே சில சங்கடங்களை நாம் சிந்தித்து சந்தித்தோமானால் அந்த சங்கடங்கள் எப்பொழுதுமே நம்மை சந்திக்க சிந்திக்கும் என்ற அந்த ஒரு உயரிய வரியை எனக்கு சொன்னார்கள். மிக உயர்ந்த நேதாஜியினுடைய வரிகளை அம்மா அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அந்த வரிகளை படிக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியம் ஊட்டியது. இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் வாழ்ந்த மண்ணிலே வாழ்ந்தமைக்காக நாம் கண்டிப்பாக பெருமை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரை பற்றி, ஒரு சிறந்த ஒரு வீரரை பற்றி, ஒரு இந்திய சரித்திரத்தினுடைய அந்த பக்கத்தையே புரட்டி போட்ட ஒரு மாவீரனை பற்றி இன்றைக்கு நான் பேசுவதிலே உள்ளபடியே மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த தமிழ் சங்கத்திற்கும் என்னுடைய இந்த வாய்ப்பை உடன் சென்ற பொழுது என்னுடைய அன்பு சகோதரர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் என்னோடு தேர்வு பணிக்காக வந்திருந்தார். அப்பொழுது ஒரு முறை நான் அந்த விடைத்தாள் திருத்தும் மையத்திலே ஒரு சிறிய ஒரு கவிதை ஒன்றை வாசித்தேன். உடனே அவர் அழைத்து சொன்னார், அம்மா நீங்க ஒரு முறை கண்டிப்பாக தமிழ் சங்கத்திலே வந்து பேச வேண்டும் என்று. அந்த வாய்ப்பை முதல்ல எனக்கு உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள். இந்த நேரத்திலே அவரையும் நினைத்து நான் வணங்கி மகிழ்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை, மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கிய அந்த தமிழ் சங்கத்தை மீண்டும் ஒரு முறை மனதார வழங்கி